Taste the Daily. சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கில் மூளையாக செயல்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலினின் சொந்த தொகுதியான திருவல்லிக்கேணியில் முகமது கவுஸ் என்பவரிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை அதிகாரிகள் பிரபு, தாமோதரன், பிரதீப் ஆகிய 4 பேர் சிக்கினர். விசாரணையில் இந்த குற்ற சம்பவங்களுக்கு மூளையாக செயல்பட்டது சைதாப்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டு என தெரிய வந்தது. இவருக்கு ஈசிஆரில் சொகுசு பங்களாவும், ஜாம்பஜார் பகுதியில் அதிநவீன உடற்பயிற்சி கூடமும் உள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக வழிப்பறியில் ஈடுபட்ட இவர் தற்போது தலைமறைவாகியுள்ளார். காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஸ்டாலின் இந்த தொடர் வழிப்பறி சம்பவங்களுக்கு பொறுப்பேற்று உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட நாவலர் குடியிருப்பு பகுதியில் புதிய ரேஷன் கடை அமைக்க தொடங்கிய பணிகளை பெண்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட 38வது வார்டில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் நாவலர் குடியிருப்பு முன்பாக 5வது மற்றும் 6வது தெரு மக்களுக்காக ரேஷன் கடை கட்டுவதற்காக பணிகள் துவங்கப்பட்டன. இந்நிலையில் அக்குடியிருப்பைச் சேர்ந்த பெண்கள் வேறு பகுதிகளுக்காக இங்கு ரேஷன் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் முற்பட்டனர். அவர்களை திமுக அரசின் ஏவல் துறை தடுத்து நிறுத்திய நிலையில் தாங்கள் ஏற்கனவே போதிய போக்குவரத்து, போதிய இடவசதி இல்லாமல் அவதிப்படுவதாகவும், இந்த ரேஷன் கடை அமைத்தால் மேலும் இடவசதி குறையும் என்பதால் ரேஷன் கடை அமைக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் தங்கள் குறைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் ஸ்டாலின் அரசின் திராவிட மாடல் அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். தென்காசியில் குடியிருப்பு பகுதியில் அரசு மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். புதிய பேருந்து நிலையம் முன்பு செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடை அருகில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டப்பட்டதால் இந்த கடையை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் மழலையர்கள் பள்ளி, மருத்துவமனை, அரசு அலுவலகங்கள் ஆகியவை உள்ளதாலும், இப்பகுதியில் தெருவிளக்குகள் இல்லாததாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என அதிமுக கவுன்சிலர் உமா மகேஸ்வரன் தலைமையில் மனு அளித்தனர். ஆனால் இது ஆள் நடமாட்டம் இல்லாத, அதிகம் குற்றம் நடக்கக்கூடிய ஒரு சாலையில் போதிய தெருவிளக்கு வசதி இல்லாமல், ஒரு பள்ளிக்கு கல்லூரிக்கு போகக்கூடிய சாலை, அந்த இடத்துல கொண்டு வந்து புதிய மதுபான கடையை அரசு திறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை கொண்டு வரக்கூடாது, இடமாற்றம் செஞ்சு மாற்று இடத்துக்கு கொண்டு போகணுங்க சார்பாக, பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம். பெரியாறு அணை வழக்கில் தேசிய அளவில் நிபுணர் குழுவை அமைக்காதது ஏன் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. வயநாடு பேரிடரை சுட்டிக்காட்டி அணையில் நீரின் அளவை 120 அடியாக குறைக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் தேசிய அணை பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதிலும், அணை பாதுகாப்பில் தேசிய அளவில் நிபுணர் குழுவை இதுவரை ஏன் அமைக்கப்படவில்லை எனவும் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையமும் நிபுணர்கள் குழு விவகாரம் தொடர்பாக பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கு விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.